Mark chapter 4, verse 39. There is a time of sunny days, a time of stormy days, a time of windy days, and a time of heavy rain. Our life is like a ship or a vessel that is sailing in this world full of changes. Life is full of challenges which resemble the wind and the wave. It would be very discouraging to keep on sailing when there is stormy. He, the Lord, will let the wind die down when we approach Him with expectant faith. Place your life, your whole being before Him, and He will find the solution to your problem in life. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குதிரைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதான் ஆனாலும் எந்த நண்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கடவுளே, தூயுதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். Alleluia, 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 Alleluia. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன.
அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பி காம். மார்க் 4:39. அமைதியாயிரு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, sin has 4 characteristics: self-sufficiency instead of faith, self-will instead of submission, self-seeking instead of benevolence, self-righteousness instead of humility. பாவம் 4 குணங்களை கொண்டது. நம்பிக்கைக்கு பதில் தன் நிறைவு, சரணடைவதற்கு பதில் தாழ்மை, மற்றவரிடம் பரிவுடன் உதவும் நல்லவனுமாயிருப்பதற்கு பதில் சுயநலம், தாழ்ச்சிக்கு பதில் தான் தான் சரி என்பது. இந்த 4 வகை பண்புகளும் பாவம் தன்னகத்தே கொண்டது. ஆக இவைகளின் அடிப்படையில் தான் நாம் கடவுளுக்கு எதிராக நடக்கிறோம். புனித அகுஸ்தீனாருடைய வார்த்தைகளை பாருங்கள். True enough, the storm is raging, but Christ saves us from smallness of soul and the tempest. St. Augustine, உண்மையாகவே புயல் வீசுகிறது தான், ஆனால் கிறிஸ்து ஆன்மாவின் சிறுமையிலும் புயற்காற்றிலும் நம்மை காக்கிறார். நடக்கின்ற நிகழ்ச்சியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருகில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் பார்த்தும் கூட பயந்து போனார்கள். அதுதான் ஆன்மாவின் சிறுமை. புயற்காற்று வழக்கம் போல் அடிக்கிறது, அலைகளிக்கிறது. புயற்காற்றை தடுத்து நிறுத்தி இவர்களுடைய அவிசுவாசத்தை இன்னும் உயர்த்துகிறார், விசுவாசத்திற்கு கொண்டு வருகிறார். இறைவனுடைய பிரசன்னம் நம் அருகில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நேற்று சொன்னேன், the kingdom of God, இறை அரசு என்று சொல்வதை, அந்த எங்கெல்லாம் கிங்டம் ஆஃப் காட், இறையரசு என்று இருக்கிறதோ அங்கே இறை பிரசன்னம் என்ற வார்த்தைகளை போட்டு படித்தால் இன்னும் அதிகமாக நமக்கு அர்த்தம் விளங்கும். இறை பிரசன்னம் தான் இறை அரசு. நாம் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அந்த இறை பிரசன்னம் இங்கே இருப்பதுதான் இறை அரசு. ஜான் நியூட்டன் அருமையான ஒரு பாடல், அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ் a wretch like me. I once was lost, but now am found, was blind, but now I see. என்னுடைய கீழ்த்தரமான வாழ்க்கையிலிருந்து
ஆச்சரியப்படக்கூடிய தயவால் காப்பாற்றியது எவ்வளவு இனிமை! நான் பிறந்ததிலிருந்து குருடனாக காணப்பட்டு இப்பொழுது பார்க்கிறேன். இதுதான் இறைவனுடைய கருணை கடாட்சம். இந்த பரிவுள்ளம் நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருதல், பாவத்தலைகளிலிருந்து மீட்டு நம்மை சுதந்திரமாக்குதல். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். Only faith can guarantee the blessings that we hope for or prove the existence of realities that are unseen. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நல்ல உதாரணம், மணல். அதனுள் இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள் நம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அதில் மறைந்திருக்கிறது. ஒரு காந்த துண்டை எடுத்து அந்த மணலுக்குள் உரசினோம் என்றால் மறைந்து இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள் எவ்வாறு அந்த காந்தத்தில் ஒட்டி கொள்கின்றனவோ அதுபோன்று விசுவாசம் உள்ள கண்களுக்குத்தான் இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய அருள், இறைவனுடைய கிருபை புரியும், தெரியும், உணர முடியும். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. I will not leave you nor will I forsake you. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இவைகளை நாம் சொல்லும் பொழுதே இறை பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய வாஞ்சையை பெற முடியும். செபிப்போம். O Holy Virgin Mary, help of Christians, Queen of confessors, who even at the foot of the cross maintain the light of faith, help us in our unbelief. தூய கன்னிமரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, மனதுருகுவோருக்கு ஆதரவளிக்கும் அரசியே, சிலுவை அடியிலும் விசுவாச ஒளியை காத்து வந்தவரே, விசுவாசமின்மை நின்று எம்மை காத்தருளும். அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் கூட உம்மை விட்டு பிரியாமல், உமது நம்பிக்கையை இழக்காமல் இருக்கக்கூடிய மனநிலையை தாரும். அப்போஸ்தலர்கள் உங்கள் கூட இருந்தும், நீர் அருகே இருந்தும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று அபயக்குரல் பயத்தினால் எழுப்பினார்கள். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறுகின்ற ஆண்டவரே, நீர் எம்மோடு இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் போற்றப்படுவாராக. அவரது அரசு வருக, அவரது அரசு இவ்வுலகில் நம்மில் செயல்படுக என்பதை செய்து காட்டுவோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவா மனித உழைப்பு கனிவாயம்மை ஏற்றிடுவே, காணிக்கைகளை சுமந்து வந்தோம். கனிவாயம்மை ஏற்றிடுவே, காலங்கள் அனைத்தும் உம்மோடு, காலங்கள் அனைத்தும் உம்மோடு வாழ எம்மை அர்ப்பணித்தோம். காணிக்கைகளையே சுமந்து வந்தோம். கனிவாயம்மை ஏற்றிடுவே. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.